நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் எப்போதாவது ஐரோப்பாவில் வேலை செய்ய வேண்டும் என்று கனவு கண்டிருக்கிறீர்களா? ஐரோப்பாவில் வேலைக்குச் செல்லும் போது தேநீர் கடையில் தேநீர் அருந்துவது போல் நீங்கள் எப்போதாவது கனவு கண்டிருக்கிறீர்களா? உங்கள் கனவுகளை நிஜமாக மாற்ற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. இந்த செயல்பாட்டில் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம். முதலில் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் என்பது ஒரு நாடு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது கடவுச்சீட்டு மற்றும் விசா போன்ற ஆவணங்களை தங்கள் எல்லைகளுக்கு இடையே ரத்து செய்த நாடுகளின் குழுவை கொண்டுள்ளது. எனவே வேலைவாய்ப்பு மற்றும் விசா ஆகியவை நாட்டிற்கு நாடு மாறுபடும். எளிதாக புரிந்து கொள்ள 26 நாடுகளின் குழுவை கொண்ட ஷெங்கன் நாடுகளை நாம் எடுத்துக் கொள்ளலாம். வேலை விசா செயல்முறை ஐரோப்பிய முதலாளியிடமிருந்து வேலை வாய்ப்பு கடிதத்தை பெறுவதில் தொடங்குகிறது. நீங்கள் ஆன்லைன் தேடல், நெட்வொர்க்கிங் அல்லது நேரடியாக வேலை வாய்ப்பு கடிதத்தை பெறலாம். உங்களின் ஆஃபர் லெட்டரை பெற்றவுடன் உங்கள் ஐரோப்பிய முதலாளி அவர்களின் விதியின்படி தங்கள் நாட்டில் ஒர்க் பெர்மிட்க்கு விண்ணப்பம் செய்வார். ஒர்க் பெர்மிட் செயல்முறை நாட்டுக்கு நாடு மாறுபடும். குறிப்பிட்ட வேலைக்காக குறிப்பிட்ட துறையில் பணியாளர் பற்றாக்குறையை நிரூபிப்பது இதில் அடங்கும். உங்கள் ஒர்க் பெர்மிட் பெற்றவுடன் உங்கள் ஒர்க் விசா செயல்முறை தொடங்கும். தூதரகத்தில் ஒர்க் விசாவை சமர்ப்பிக்க உங்கள் ஆவணங்களை தயாரிக்க வேண்டும். ஆவணங்கள் என்பது பாஸ்போர்ட், வேலை வாய்ப்பு கடிதம், ஒர்க் பெர்மிட், மருத்துவ சான்றிதழ், பயண காப்பீடு, பிசிசி, விமான டிக்கெட் முன்பதிவு, கவரிங் கடிதம் மற்றும் சில நேரங்களில் நீங்கள் தங்கவிருக்கும் நாட்டில் தங்குவதற்கான ஆதாரம் ஆகியவை அடங்கும். அனைத்து ஆவணங்களையும் தயாரித்த பிறகு உங்கள் ஒர்க் விசா சமர்ப்பிப்பை சமர்ப்பிக்க குறிப்பிட்ட தூதரகத்தில் அப்பாயின்மென்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் ஆவணங்களை சமர்ப்பித்தால் உங்கள் ஒர்க் விசா கிடைக்கும். இப்போது நீங்கள் உங்கள் கனவு நாட்டிற்கு பறக்கலாம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், வேலை விசா நிரந்தர குடியிருப்பு அல்ல. நீங்கள் வேலை செய்யும் நாட்டின் விதிகளின் அடிப்படையில் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக, ஒர்க் விசாவை பெறுவது என்பது முதலில் வேலை வாய்ப்பை பெறுவது, உங்கள் ஒர்க் பெர்மிட்டை உங்கள் முதலாளி விண்ணப்பிக்க செய்தல், விசா ஆவணங்களை தயாரித்தல், தூதரக ஸ்லாட் எடுத்து விசாவை சமர்ப்பித்தல் ஆகியவை அடங்கும். இது பொறுமை, விடாமுயற்சி மற்றும் நல்ல காகித வேலை தேவைப்படும் ஒரு செயல்முறையாகும். இதற்கான வெகுமதி நீங்கள் உலகின் பணக்கார மற்றும் கலாச்சார சமூகங்களில் ஒன்றில் வாழப்போகிறீர்கள். எனவே நீங்கள் ஐரோப்பாவில் வேலை செய்ய வேண்டும் என்று கனவு காண்கிறீர்களே, செயல்முறை உங்களை திருப்ப அனுமதிக்காதீர்கள். ஒவ்வொரு பயணமும் ஒரு படியில் தொடங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் படிகளில் உங்களுக்கு வழிகாட்ட நாங்கள் இங்கே இருக்கிறோம்.